ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில தேவனாகிய கர்த்தர் ஆல்மோஸ்ட் 19வது நாளுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். மார்ச் மாதம் தேவன் இன்னும் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார். எதை குறிச்சும் யோசிக்காதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கெல்லாம் யோசிக்காதீங்க. பைபிள் சொல்லுது, யோவான் 1:3 அதிகாரம் சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவரை அல்லாமல் உண்டாக்கவில்லை என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலையும் அந்த சராசரங்களிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பூமியிலையும் சமுத்திரத்திலையும் இன்னும் அதுக்கு மேல இருக்கிற வானத்திலையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய காரியங்களும், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இப்படி இன்னும் தெரியாத எவ்வளோ காரியங்கள் இருக்கு. இது எல்லாமே அவரால் மட்டும் உண்டாச்சு. யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால மட்டுமே அது என்ன உண்டாச்சு. அப்போ உங்க வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய இந்த சின்ன காரியங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக நீங்க எண்ணவே கூடாது. என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்ல, உலகத்துக்கு மேலான காரியங்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொந்த இரட்சகராக அவர் இருக்கிறார். அப்பொழுது நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனால. காலையில உட்கார்ந்தெல்லாம் யோசிக்காதீங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு. உனக்கு மட்டும் ஏன் தம்மா நடக்குது? உனக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நடத்தி உன்னை உயர்த்த போகிறார். அதனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நடக்குது என்று சொன்னால், அகிலமும் அதற்கு மேலும் கணக்கு போட முடியாத காரியங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்த இரட்சகராக இருக்கிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இப்ப இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்வார். காரணம், உண்டானதெல்லாம் அவர் அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானதெல்லாம் அவரால் மட்டுமே உண்டானது என்று சொல்லி. அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கு உயிர்ப்பித்து இன்னும் பெரிய நன்மைகளால, பெரிய அதிசயங்களால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. சகலத்தையும் உண்டாக்கின தேவன் உங்கள் பட்சத்துல இருக்கிறார். செபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்கள் அன்பு இரட்சகராக இயேசுவே கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. ஆதியும் அந்தமாய் இருக்கிற எங்கள் அன்பு இரட்சகராக இயேசுவே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக, ஆமென். என் அன்பு பிள்ளைகளை, சகலமும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாள்ல உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்து பெரிய நன்மைகளால் உங்களை திருப்தி செய்வார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.